everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, உளுத்தம்பருப்பு, வடகம், கருவேப்பிலை, புளி, மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு, எண்ணெய், வெள்ளைக்கிழங்கா மீன். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நல்லா திக்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு வடகம் தாளிக்கிறோம். வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு தாளிக்கணும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆன பிறகு இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது இல்லைன்னா சாதா வெங்காயம் கூட பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதங்கினா தான் குழம்பு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 2 வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாகிடுச்சுன்னா புளிப்பு அதிகமாகிடும். நீங்கள் தக்காளி வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு புளிப்பு எப்படி இருந்தாலும் புளியில் கிடச்சிரும். அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு கருவேப்பிலை தழை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறோம். இது முதல்ல தண்ணியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது இது நல்லா சுண்டி கட்டியாகிடும். நம்மளுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி திக்காக வந்துடும். அதனால் இது அப்படியே கொதிக்கணும். இதில் உப்பு வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ சேர்க்கக்கூடாது, கடைசியாக வேணால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம் புளிப்பு அதிகமாகிடும். அதனால் இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு 10-15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து திக்காகிடும். பாதி தண்ணியாக ஆகிடும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போது இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். குழம்பு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். குழம்பு திக்கான பிறகு தான் மீன் ஆட் பண்ணணும். முதல்ல ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு இன்னும் தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி திக்கான பிறகு இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் வாங்கி சேர்த்துக்கோங்க. நெத்திலி மீனுக்கு மட்டும் கொஞ்சம் அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் மற்ற மீன் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சா சிம்பிளாக ஈஸியாக இப்படி வச்சா நல்லாயிருக்கும். மீன் சேர்த்து மொத்தமாக கிளறி விட்டுறாதீங்க, ஏன்னா உடஞ்சிரும். மீன் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பெரிய மீனாக தான் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ இதை அப்படியே தள்ளி விட்டுட்டு நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகிடும். அண்ட் மீனும் நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம மீனும் நல்லா வெந்துருச்சு அண்ட் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கோம். அண்ட் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓரளவுக்கு திக்காக போதிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் மீனும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. நெத்திலி மீனுக்கு என்ன செஞ்சு அரைச்சி ஊற்றணுன்றத இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த மீனை நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா மீன் குழம்பை இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதையே எடுத்து வச்சு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஈஸியான ரெசிபி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.